அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, உங்களுடைய தங்க நகையை நீங்கள் புதுசாக அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னாலும், ஏற்கனவே வச்ச நகையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னாலும், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரகசிய நேரத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். புதுசாக நம்மளால் காசு கொடுத்து தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வச்சு நம்ம மூழ்கடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா? அவசர தேவைக்கு நம்ம நகைகளை அடமானம் வச்சுடுவோம். அதை மீட்டெடுக்கக்கூடிய வழியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு குண்டு மணி தங்கத்தை கூட நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தங்கத்தோடைய விலை அப்படின்றது அந்த அளவுக்கு அதிகமாக விற்கிதுங்க. இப்போ நார்மலாக ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க போனதும்லாம் தங்கம் வாங்க முடியாது. கொஞ்சமாச்சும் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி விலையில் விற்கக்கூடிய தங்கத்தை வாங்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தங்கத்தை வாங்கினோங்க. ஆனால் அந்த அவசர தேவைக்காக எங்களுடைய தங்க நகையை கொண்டுட்டு போய் நாங்கள் அடமானத்தில் வச்சுட்டோம். ஆனால் எங்களால் அந்த மறுபடியும் அந்த நகையை மீட்டெடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்குங்க. உங்களுடைய தங்க நகைகள் அடமானத்தில் இருக்குது, திரும்பவும் மீட்டெடுக்கணும் அப்படின்றவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இப்போ நாள் செய்யாததையும் கோல் செய்யாததையும் நேரம் கண்டிப்பாக செய்யுங்க. அந்த நேரத்தை நம்ம புள்ளி விவரமாக நாம் எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த நேர பலன் அப்படின்றது நமக்கு கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், வண்டி வாங்குகிறோம், இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாச்சும் வாங்குறீங்க, அப்போ அதுக்கு கொஞ்சம் பணம் பத்தாத இருக்குது. இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த நகை தான் இருக்குது, அதை கொண்டுட்டு போய் பேங்கில் வச்சுட்டு தான் அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நகையை அடமானம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இனிமே நீங்கள் தங்க நகையை அடமானம் வைக்கிறீங்க, உங்கள் தேவைக்காக அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா சனி ஹோரையில் தங்க நகையை அடமானம் வைக்கவே கூடாதுங்க. சனி ஹோரையில் ஒரு முறை நீங்கள் தங்கத்தை அடமானம் வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தங்க நகை அப்படிங்கிறது உங்கள் வீடு திரும்பவே திரும்பாது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வந்தாலும் சரிங்க, அந்த நகையை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும். இந்த சனி ஹோரையை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் இந்த நகையை கொண்டுட்டு போய் நீங்கள் எந்த நேரத்தில் அடமானம் வச்சா சீக்கிரமாக மீட்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சனி ஹோரை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் தினக்காலன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி ஹோரையோடைய அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளுக்கு உண்டான ஹோரை பலன் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜோதிடர்கள் மூலிமா நீங்கள் இந்த சனி ஹோரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த நேரத்தை தவிர்த்து இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுடைய நகையை அடமானம் வச்சா சீக்கிரமாக மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை வச்சு தாங்க இந்த ஹோரை கணக்கிட்டு சொல்லப்படுது. இந்த ஹோரை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குரு ஹோரை, சுக்கர ஹோரை, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தங்க நகைகளை நீங்கள் அடமானம் வைக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நகையை அடமானம் வைக்காதீங்க. அப்படி ரொம்ப முக்கியமாக வச்சு தான் நம்ம ஒன்று வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் குரு ஹோரை, சுக்கர ஹோரையில் நீங்கள் தாராளமாக உங்கள் நகையை அடமானம் வைக்கலாங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களால் சீக்கிரமாக உங்களுடைய நகையை மீட்டெடுக்க முடியும். இப்போ ஏற்கனவே நகையை வச்சுருக்குறேங்க, ஆனால் எங்களாலே மீட்க முடியல, அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்கள் நகை அடமானத்தில் இருக்குது, மொத்தமாக பணத்தை கட்டி உங்களால் மீட்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வங்கியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகைக்கு தொகையை செலுத்த முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் செலுத்தலாங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கும்போது கூடிய சீக்கிரம் உங்களுடைய தங்க நகை உங்கள் வீடு சேருங்க. அப்படி உங்கள் வங்கியில் அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த நகை மீட்பதற்கு தனியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா கூட
அந்த நகையை வந்து சீக்கிரமாக மீட்கிறதுக்கு உண்டான பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த செவ்வாய்க்கிழமையிலேயே குளிகை நேரம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் உங்களுடைய அடமான நகையை வந்து மீட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து 2-3 நகை அடமானம் வச்சுருக்கிறீங்க, இப்போ உங்களால் வந்து கொஞ்சம் ஒரு நகை மீட்கிற அளவுக்கு பணம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் வந்து பணத்தை வந்து கட்டி உங்களுடைய ஒரு நகை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதுங்க. அடுத்தடுத்த நகை வந்து உங்களால் சீக்கிரமாக மீட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இந்த குளிகை நேரம் அப்படின்றது 1.5 மணி நேரம் வருங்க. அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் வந்து 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, அதாவது அந்த 1.5 மணி நேரம் இந்த குளிகை நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைக்கு வந்து பணத்தை கட்டி நீங்கள் மீட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு நகை அடமானம் வச்சுருந்தாலும் சரி எல்லா நகையுமே சீக்கிரமாக மீட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகங்க. இந்த குளிகை நேரம் அப்படின்றது நம்ம என்ன விஷயத்தை செய்கிறோமோ அதை திரும்ப திரும்ப செய்ய வைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குளிகை நேரம். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வங்கிக்கு போயிட்டு உங்களுடைய நகையை வந்து மீட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் ஏதாவது நகை வச்சுருந்தாலும் அந்த நகையை எல்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம்னே சொல்லலாங்க. சீக்கிரத்தில் உங்கள் நகையை வந்து மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். பண வரவு அதனால் அதிகரிக்குங்க. உங்கள் தங்க நகை மேலே இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ரகசியமாகவே சொல்லப்படுதுங்க. இந்த ஹோரை ரகசியத்தை புரிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் உங்கள் நகை ஏதாவது மறுபடியும் அடமானம் கொண்டு போய் வச்சாலும் சரிங்க, இப்போ இந்த நேரத்துங்களெல்லாம் பின்பற்றும் போது மறுபடியும் சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்கள் நகையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.